முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஒரு 2 மணித்தேலம் 3 மணித்தேலம் கூடி அவருக்கு ஜெயில இருக்கே இல்லாதன்னு சொல்லி அவர் இன்றைக்கு வைத்தியசாலையில எவ்வளவோ நடிச்சு கொண்டு நரிமாரி நடிச்சு கொண்டு அதுக்குள்ள இருக்கிறார். ஆனா எங்கட அரசியல் கைதிகளை யோசிச்சு பாருங்க. இந்த எத்தனை வருஷம் 30 வருஷம் 35 வருஷமாக நீங்க அதுக்குள்ள வச்சுக்கொண்டு எங்கட அரசியல் கைதிகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சல் இல்ல. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு 2 நாள் 2 மணித்தேலம் இருக்கே இல்லாதன்னு சொன்னா தமிழினங்கள் அதுக்கு இடங்கள் எவ்வளவு பாடுபடுது. அந்த காணாம போன உறவுகளை பாருங்க. 2009க்கு பிறகு பிடிச்ச உறவுகள் எல்லாம் இருக்கு. அந்த உறவுகளை எல்லாத்தையும் நீங்க எங்க வச்சிருக்கீங்க? அதுவும் மனநிலையை பாருங்க. நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கத்துக்காக இத்தனையோ இதுகள் செய்கிறீங்க. அவர் எவ்வளவு ஊழலை செய்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி உங்க செய்த அவ்வளவு ஊழலும் செய்த ஆட்கள் அவ்வளவு பேரையும் வழியால கொண்டு வந்து உங்க ஜெயில போட வேணும்னு சொல்லித்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். வணக்கம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், நாங்கள் இன்றைக்கு ஒரு மீடியா சந்திக்கிறோம். என்னன்னு சொன்னால், சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு வடக்கிலையும் கிழக்கிலையும் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் வந்து செய்கிறோம். அதுக்காக வடக்கில் யாழ்ப்பாணத்திலையும் கிழக்கில் மட்டக்களப்பிலையும் நாங்கள் செய்கிறதுக்கு தீர்மானித்து இருக்கிறோம். கிட்டு பூங்காவில் இருந்து செம்மணி வரையும் அந்த நடந்து அந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை உலக நாடு பார்க்க வேணும். உலக நாடு எங்களுக்காக ஒரு நீதி ஒன்று வழங்க வேணும் என்று சொல்லி இந்த 14 வருஷமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ரோட்டில் நின்று எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ நாடுகளுக்கு இதை நாங்கள் அறிய கொடுத்தும் எங்களுக்காக இதுவரையிலேயும் ஒரு நீதி ஒன்று கிடைக்க இல்லை. இப்ப இந்த செம்மணி புதவுளியில எத்தனையோ ஆயிரம் உறவுகள் இன்றைக்கு எலும்பு கூடாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்ன நடந்தது என்று சொல்லி இதுவரையும் எங்களுக்கு தெரியாது. எங்களை பிள்ளைகள் எங்கேயோ உயிரோட இருக்கணும் என்ற நம்பிக்கையோட நாங்கள் இருந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் தேசியத்தை விரும்புகிற அனைவரும் எங்களுக்கு ஒன்று கூடி வர வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். என்னன்னு சொன்னால், நாங்கள் இதுவரையிலையும் தனியாக நின்று இந்த போராட்டத்தை செய்து கொண்டு இருக்கிறபடியாத்தான் எங்களுக்கு நீதி கிடைக்க இல்லையோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மன தாக்கமாயிருக்கு. அதனால வருகிற 30ஆம் தேதி நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை தீர்மானிச்சிருக்கிறோம். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினம். அந்த தினத்தை முன்னிட்டு நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாரும் உதவி செய்ய வேணும்னு சொல்லி, என்னன்னு சொன்னால் அதுல சமூக செயல்பாட்டாளர், பல்கலைக்கழக மாணவர்கள், பாதிக்கப்பட்ட உறவுகள், தமிழராகிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பாதிப்பு இருக்குது. அதனால பாதிக்கப்பட்ட அவ்வளவு உறவுகளையும் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். என்னன்னு சொன்னால், எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணி எங்களுக்கு அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது, எங்க இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக எங்களோட சேர்ந்து இந்த 5 மாவட்டத்தோட சேர்ந்து வடக்குல நின்று எங்களுக்கு உதவி இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த மீடியாவை சந்திச்சிருக்கிறோம். வருகிற மாசம் 60வது ஜெனீவா பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில அவ்வளவு சகல நாடுகளும் இந்த இலங்கையில என்ன நடந்தது, இந்த காணாம உறவுகள் எங்கன்னு சொல்லி அவ்வளவு நாடுகளும் கேட்டு எங்களுக்கு ஒரு பதில் உண்டு. இந்த அரசாங்கத்திட்ட கேட்டு தெரிஞ்சு எங்கட அரசாங்கத்திட்ட எங்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடியா தான் சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்லி கொண்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். அதனால எங்களுக்கு இந்த சர்வதேச விசாரணைக்காக ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு செயல்பாட்டாளர்களும் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கேட்டு நிற்கிறவங்களுக்கு வந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துல எங்களோட சேர்ந்து பங்கெடுத்து எங்களுக்காக நீதி வேண்டி தர வேணும்னு சொல்லி கேட்டு நிற்கிறோம்.